ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிரசம் தான். புளிரசம் எங்களுக்கு தெரியாதான்னு யோசிக்காதீங்க. என் ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வறுத்து வச்ச வெந்தயத்தூள், பூண்டு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வரமிளகாவும் கருவேப்பிலையும் இருக்குது. புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு போட்டுட்டு, இதில் நிலக்கடலை போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா கலர் வந்தோடனே வரமிளகா கொஞ்சம் போட்டு, அந்த புளிக்கரைசல்லே பூண்டு தட்டி வச்சுருந்ததையும் போட்டுட்டேன். இதில் வரமிளகாக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெந்தயத்தூளும் கருவேப்பிலையும் போட்டுட்டு புளி கரைச்சி வச்சதை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நல்லா கொதிய விடணும். நல்லா கொதித்து வந்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு டேஸ்ட்டான புளிரசம் ரெடி.